இரு. கதிரு, இது பாக்குறதுக்கு யார் மாதிரி இருக்கு? தனா, சொல்லு, யார் மாதிரி இருக்கு? மா, இது சிவரஞ்சனி அத்தை மாதிரி இருக்குல்ல? கதிரு, உன்னால அத சிவரஞ்சனின்னு கண்டுபிடிக்க முடியல? எத்தனை வருஷமா நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்ட என் அம்மா முகம் எனக்கு தெரியாம இருக்குமா? என்னடா என்னாச்சு? அவன் கொஞ்ச நாளா இப்படிதான் இருக்கான். திடீர்னு சைலண்ட் ஆயிடுவான். அவன் தனியா உட்கார்ந்துருவான், தனியா பேசுவான். ஏய், அவனை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருக்காதடி. சரி கதிரு, அந்த குழந்தை முகத்தை பாரு. அது யாருன்னு சொல்லு பாப்போம். இது ஏதோ ஒரு அழகான பையனோட முகம் மாதிரி இருக்கு. டேய், ரொம்ப யோசிக்காதடா, அது நீதான். அத்தை முகம் சிவரஞ்சனி மாதிரி இருக்கு. பையனோட முகம் கதிரோட முகமா கரெக்டா தான் இருக்கு. என்ன சொன்ன? சிவரஞ்சனி அத்தைக்கு ஒரு பையன் இருந்திருந்தா நான் கல்யாணம் பண்ணிருப்பேன். பையன் இல்ல, என்ன கட்டிக்கிட்ட கதிர் சிவரஞ்சனி அத்தைக்கு மகன் தானே. அப்படி வரியா? சரி சரி. எதுக்கு இந்த மாதிரி சிலையெல்லாம் செஞ்சீங்க? சிவரஞ்சனிய நினைச்சுக்கிட்டு அம்மா உருவத்தை செஞ்சுட்டேன். ஆனா குழந்தைய பத்தி நினைக்கும் போது எந்த முகமும் ஞாபகத்துக்கு வரல. மனசுக்குள்ள ஒரு குழந்தை முகத்தை நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு சிலைய செஞ்சேன். செஞ்சு முடிச்சிட்டு பார்த்தா அப்படியே ஓ முகம் மாதிரியே இருந்துச்சுடா. அம்மா இந்த குடும்பத்து வாரிசு முகம் வரணும்னு நினைச்சு பண்ணிருக்காங்க. ஆனா பார்த்தா உன் முகம் தான் வந்திருக்கு.